அவங்களோட சைன் வேணும் சார். ஓகே சார். இவங்க எதுக்கு இப்ப என்ன பார்த்து ஒரு மாதிரி வித்தியாசமா சிரிச்சுட்டு போறாங்க? நார்மலா சிரிக்கிற மாதிரி இல்லையே. வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு போற மாதிரி இருக்கு. இல்ல கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு போறாங்களான்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? அந்த பொண்ணு இப்ப எதுக்கு ஆதியை பார்த்து அப்படி சிரிச்சுட்டு போறா? கடவுளே, இதுக்காக தான் இவ இப்படி சிரிச்சுட்டு போறாளா? ஆதிக்கு லிப்ஸ்டிக் கரை இருக்கிறத கூட தெரியலையே. என்ன ஆச்சு பாரதி? இப்பவும் என் மேல இடிக்கிற மாதிரி வந்து நிக்கிறீங்க. சார், ஒரு நிமிஷம் தனியா வாங்கல. இப்ப எதுக்கு என்ன தனியா கூப்பிடுறீங்க? ஐயோ சார், தயவு செஞ்சு கொஞ்சம் தனியா வரீங்களா ப்ளீஸ்? சரி சரி வரேன். அதுக்கு எதுக்கு இப்படி ஆட? லாக்கரோட பாஸ்கோட். ஆதி ஒரு நாள் இந்த லாக்கரோட பாஸ்கோட் எனக்கு சொன்னாரே. என்னாச்சு? என்ன இது? லேப்டாப் உடைஞ்சிருக்கு, பேட்டரி வேற தனியா இருக்கு. பாரதி எங்க போனா? ஒரு நிமிஷம் இரு, பார்த்துட்டு வரேன். பவானி வந்துட்டாங்க. வா. என்னாச்சு சுதாகர்? லாக்கர் உடைச்சு லேப்டாப் எடுத்துட்டீங்களா? இல்ல மேடம், லேப்டாப் இப்போ லாக்கர்ல இல்ல, பாரதியோட கையில இருக்கு. வாட் நான்சென்ஸ்! பாரதியோட கைக்கு எப்படி போச்சு? தெரியல மேடம். ஆதி அவசரமா கிளம்பி போனதும் நாங்க லாக்கரை உடைச்சு லேப்டாப் எடுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு அந்த ரூமுக்கு போறதுக்காக வந்தோம். ஆனா ஆதியோட ரூம் கதவை திறந்து பாக்குறப்போ அண்ணன் பாரதி லேப்டாப் எடுக்கிறத பாத்துருக்காரு. அப்படின்னா அப்ப அவ அந்த வீடியோவை பாத்திருப்பாள்ல? அது தெரியல மேடம். ரெண்டு பேருக்கும் இதுல இருக்கிற சீரியஸ்னஸ் புரியுதா இல்லன்னு எனக்கு தெரியல. வீடியோ மட்டும் பாரதி பாத்துட்டா அப்புறம் என்ன நடக்கும்னு என்னால நினைச்சே பார்க்க முடியல. அவ கையில இப்ப ப்ரூஃப் இருக்கு. சொல்லிட்டா இந்த விஷயத்தை ஆதிக்கிட்ட கொண்டு போறதுக்கு நிறைய சான்சஸும் இருக்கு. அப்படி நடக்காது மேடம். அவ அந்த வீடியோ வச்சு நம்மள பிளாக்மெயில் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவாளே தவிர ஆதி கிட்ட கொண்டு போக மாட்டா. ஏன்னா அவ ஆதி உயிர் நம்ம கிட்ட இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அத பண்ணி நாம அந்த லேப்டாப்பை நாம டேக் ஓவர் பண்ற வழியை பார்க்கலாம் மேடம். ஆமா மேடம், நீங்க சொல்ற மாதிரி பண்றதுக்காக தான் நானும் அண்ணனும் வெயிட் பண்றோம். ஐயோ, எனக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. துர விஷயத்துல நம்ம என்னவோ பண்ணிருக்கோன்னு ஏற்கனவே பாரதி ஸ்ட்ராங்கா நம்புறா. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நாம தான் துறைய போட்டு தள்ளணும்னு அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அவ நம்மள மொத்தமா முடிச்சு விட்டுருவான். அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து கூண்டோட ஜெயிலுக்கு போக வேண்டியதான். சிஸ்டர், சொல்லுங்க. இங்க ஏகாம்பரன் ஒருத்தர்
ஹார்ட் அட்டாக் வந்து அட்மிட் ஆயிருக்காரு. அவர் எங்க இருக்காருன்னு சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம் சார். நேரா போய் ரைட் போங்க சார், 3rd ரூம். தேங்க்யூ சிஸ்டர். சார் சார் சார், நீங்க சொன்ன மாதிரியே உங்களை தேடி ஆதின்னு ஒருத்தர் வந்திருக்காரு சார். அப்படியா? சரி. நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆதி உள்ள வந்ததும் அதை அப்படியே சொல்லிரு, சரியா? ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். சிஸ்டர். யார் சார் நீங்க? சிஸ்டர், நான் ஆதி. இவர் என்னோட சித்தப்பா. இப்ப எப்படி இருக்காரு? எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? நல்லா இருக்காரு சார். மைல்டு ஸ்ட்ரோக் தான். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. சிஸ்டர், எங்க சித்தியும் சித்தப்பா கூட இருந்திருப்பாங்களே, அவங்க இப்ப எங்க? அவங்க சீஃப் டாக்டரை பார்த்துட்டு அப்படியே ஸ்பெஷல் மெடிசன் வாங்குறதுக்காக வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க சார். சரிங்க சிஸ்டர், நான் வெளியே வெயிட் பண்றேன். உங்களுக்கு எது வேணும்னாலும் என்ன கூப்பிடுங்க. ஓகே சார்.